அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம். இது எவ்வளவு நல்ல தெய்வமாக இருக்கீங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் ஆண்டவர், நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி உம்மையே எங்களுக்காக பலியாய் ஒப்பு கொடுத்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் மீட்பை ரட்சிப்பை உண்டு பண்ணி பாவத்திலிருந்தும் பாவத்தின் சாபத்திலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் எங்களை விடுவிக்கும்படியாய் உலகத்திலே வந்து மரண பரியந்தம் உம்மை தாழ்த்தி சிறுமைகளை, அவமானங்களை, விபரீதங்களை எங்களுக்காக சகித்து உம்முடைய வல்லமையாலே நீங்கள் உயிர்த்தெழுந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கூட மரணத்தை ஜெயிக்கும்படியான ஒரு வழியை உம்முடைய உயிர்த்தெழுதலினாலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளும்படியும் வாஞ்சிக்கப்படவும் அதை பெற்றுக்கொள்கிற உம்முடைய ஆலோசனைகளை, கட்டளைகளை, விதிகளை, பிரமாணங்களை நாங்களும் ஆர்வத்தோடு தேடும்படியான ஒரு மெய் சாட்சியாய் உம்முடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினீங்க. ரெண்டாம் மரணத்திலே நாங்கள் சேதப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே, ரெண்டாம் மரணத்திலே எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணினபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, மரணம் நீங்கள் மரணத்தை ஜெயித்தபடினாலே, மரணத்தை ஜெயிக்கிற வழியை உண்டு பண்ணினபடினாலே மரணம் எங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேலான ஸ்லாக்கியத்தை உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை, இரக்கங்கள், மகத்துவங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பூமியிலே ஆண்டவரே சொந்த ஜீவனையும் கொடுத்த நீங்கள் மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி என்று சொல்லி இந்த உலகத்திலே எங்களுக்கு எது தேவையோ அதை முன் அறிந்து ஏற்ற வழியிலே எங்களுக்கு கூட தருகிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்களும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற உம்முடைய தயவுள்ள சித்தம் கடைசி நாளிலே நாங்கள் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையாக உம்முடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அதே வல்லமை ஆண்டவரே உம்மிடம் இன்றும் இருக்கிறது, குறையவில்லை. அந்த வல்லமையினாலே நீர் எங்களை இந்த உலகத்திலே நடத்தி பாதுகாத்து ஆண்டவரே, சரீர மரணம் வந்தாலும் உயிர்த்தெழுகிறதான பெரிய கிருபைகளை எங்களுக்கு வைத்திருக்கிற நம்முடைய கிருபையின்படியே நீர் எங்களை ஆட்கொண்டு ஆவியான நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆராதனைக்கு நீர் வந்திருக்கிறபடினாலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரை சம்பூர்ணமாய் காணப்படுவதாக. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நாங்கள் ஜெயிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் திரும்பி செல்ல நாங்களும் மரணங்களை மேற்கொள்ளாதபடி உயிரோடு எழுந்திருப்போம் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அந்த பலத்தோடு போகிறதுக்குதான கிருபைகளை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, அல்லேலூயா. மரணத்தை நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்தார். சாத்தானின் அதிகாரங்களை நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்தார். நாம் ஜெயிக்கும்படியான வல்லமையை அல்லேலூயா நமக்கு காட்டும்படியாக, கொடுக்கும்படியாக சாட்சியாய் அவர் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் பாடுகள், சாத்தானின் வல்லமை அவரை கட்டக்கூடாது இருந்தது. உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே.
தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உலகத்தில் திறந்திருக்கிற ஒரே கல்லறை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. மரித்த எவரும் இது வரைக்கும் உயிரோடு எழுந்ததில்லை. உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் ஆண்டுடைய வல்லமையால் ஜெபம் பண்ணி. ஆனாலும் மறுபடியும் அவங்க மரித்து போனார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரோ நிச்சயமானவர். மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் நமக்காக, ருசி பார்த்தார் நமக்காக. அல்லேலூயா. அவர் நிச்சயமானவர். அல்லேலூயா. அதே நிச்சய வல்லமை நமக்கு கொடுக்கும்படியாக வழி வாசல்களை திறந்து தந்த ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாவின் வல்லமையை முறித்து ஒடித்து ஜெயித்து நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துருவின் வல்லமை மரணம் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார்.
நாமும் ஜெயிக்கும்படியான வழிவாசல்களை கிருபைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சாட்சியினாலே நமக்கு ஒரு நம்பிக்கை. வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த சத்தியம் உண்மையானது, நிச்சயமானது. நாமும் கூட உயிர்த்தெழுவோம். பிதாவின் சித்தமாக இருக்கிறது, அவருடைய ஜனங்கள் கடைசி நாளிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே இரண்டாம் மரணம் என்று சொல்லக்கூடிய நித்திய அக்கினியிலே நியாய தீர்ப்புக்கு பின்பாக தள்ளப்படுகிற அந்த மரணமானது ஆண்டவருடைய ஜனங்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நம்ம காணப்பட வேண்டும். முதல் மரணம் உலகத்தில் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் அதற்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை, கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்தவர்கள் பரதீசு என்று சொல்லக்கூடிய தோட்டத்திலே அவருடைய ஆத்துமா இளைப்பாறும். ஆவி தந்த தேவனுக்கு திரும்பி போய்விடும். அல்லேலூயா. கல்லறையில் இருக்கிற சரீரம் ஜீவ ஆவியை பெற்று உயிரடையும். அல்லேலூயா. அப்போ நாம் மரணத்தை பார்த்து பயப்படுகிற பிள்ளைகளாக அல்ல, மரணத்தை குறித்து பயப்படாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு உடைய வார்த்தைக்கு பயப்படாமல் நம்ம மரணத்துக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு அவருக்கு பயந்தாதான் மரணத்துக்கு நம்ம பயப்படாமல் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதலிலே உண்மையாய் காணப்படும். அல்லேலூயா. ஒரு போலியாய் ஊரை ஏமாத்துற காரியமே காணப்படாது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், என் இருதயத்தை அறிந்தவர், இதயத்தின் சிந்தையை அறிந்தவர், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. என் சிந்தனையை குறித்து கணக்கு கொடுக்கணும். என்னுடைய ஆவி வாயின் பேச்சை குறித்து நான் கணக்கு கொடுக்கணும். என்னுடைய சரீரத்தின் கிரியை செய்கைகளை குறித்து நான் கணக்கு கொடுக்கணும் என்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுதல். ஆகவே அது நிமித்தம் உண்டான ஒரு பயப்படுதல், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், அல்ல உண்மையாக நிலைத்திருத்தல் என்கிற ஒரு காரியம் இரண்டாம் மரணத்துக்கு அல்லேலூயா நம்மை விலக்கி காக்கும். அல்லேலூயா. இந்த வேளையிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள எந்த வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை நாம் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பது. அல்லேலூயா. ஏனென்றால் அதுக்கு பிறகு மரணம் இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் வாயத்திருந்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் பற்றி நாட் இன்ட்ரெஸ்டடா? ஓகே, ரொம்ப வேலை பார்த்து வந்தீங்க. அல்லேலூயா. மரணம் இனி நம்ம மேற்கொள்ளாது. நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட புதிய எருசலேமில் நித்தியமாய் நம்ம அவரோடு கூட இருக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற எல்லா கண்ணீர், வேதனை, கவலை, பொய்கள், ஏமாற்றப்படுதல், வஞ்சனைகள், இப்படி எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். தம்முடைய ஜனங்களின் எண்ணிக்கை எண்ணி முடியாத அளவாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டுடைய ஜனங்கள் என் ஜனம் அல்ல, என்னுடைய ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். ஆண்டவர் எச்சரித்தார், பலமுறை எச்சரித்தார், கடிந்து கொண்டார். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற ஒரு நேரம் வரைக்கும்
ஆண்டுடைய ஜனங்களுடைய நடக்கையும் கீழ்ப்படியாதனாலே ஆண்டுடைய கோபமும் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுதோ அல்லேலூயா அவங்க எப்படி அவங்க மேலே உள்ள கோபம் மாறிட்டு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே தேவனுடைய கோபம் மாறி போயிடுச்சு. அவர் உயிர் தெழுந்ததினாலே தன்னுடைய பிள்ளைகளும் உயிர் தெழுந்து தன்னோட கூட நித்திய காலமாக இருக்கும்படியான ஒரு பெரிய கிருபைகள் வழியை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பாவம் செய்து ஆண்டுடைய எச்சரிப்பையெல்லாம் மீறி கடின இருதயமும் முரட்டாட்டமும் உள்ள ஜனங்கள் இப்பொழுது எப்படி மாறிட்டாங்க? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் நித்திய 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். அல்லேலூயா. நீ எப்பொழுதும் அந்த உடன்படிக்கையினால என் கூட இருப்ப என்கிற மேலான ஸ்லாக்கியத்தை நாம் உயிர்த்தெழுதினாலே நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ரட்சிப்பை பாவ மன்னிப்பு மூலமாக கிறிஸ்து இயேசு நமக்கு சிலுவையில் இரத்தத்தினால கொடுத்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பவில்லை என்றால் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் செயல்படாது, யாரும் நம்பவும் மாட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கூட இருந்த சீஷர்கள் தான் அதிகமாக நம்பலை. அவங்களுக்குன்னு விசேஷமாக நேரம் செலவழித்து ஆண்டவர் தன்னை உயிரோடு உள்ளவராக அவர் மறுபடியும் நிரூபித்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 40 நாட்கள் அவர் உலகத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்தி ஜீவன் உள்ளவராக உயிருள்ளவராக காட்டினார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதனாலே இந்த வேத புத்தகம் தெய்வத்துடைய வார்த்தையாக இருக்கிறபடினாலே, இதில் சொல்லப்பட்ட எல்லாம் அப்படியே நடக்கிறபடினாலே நம்முடைய ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றைக்கும் உயிரோடு இருப்பார். அவர் நித்தியமானவர். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய கிருபை இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அன்பு எவ்வளவு பெரியது. நீங்கள்லாம் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட இடத்துல கிறிஸ்து இயேசு மூலமாய் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவரை அறியாத ஜனங்களாகிய பிரஜாதி என்று சொல்லப்பட்ட நம்மையும் கூட கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரே திறத்தாராய் ஒரே பிள்ளைகளாய் மாற்றி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றி இன்றைக்கும் நம்மை நேசிக்கிற நம்மோடு இருக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாமும் அப்படிப்பட்ட ஆண்டுடைய வல்லமை பெற வேண்டும் என்றால் இதை குறித்து சிந்திக்கணும், வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாங்களோ, பரிசுத்தாவினர் கொடுத்தாங்களோ, அதை உண்மையாய் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவது அல்ல. அல்லேலூயா. மரணத்துக்கு பிற்பாடு கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டால் பரதீசுக்கு நம்முடைய ஆத்மா செல்லும். ஏற்கனவே சொன்னபடி பைபிள் எழுதப்பட்டபடி இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவாங்க. தனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய வார்த்தையின்படி நடந்து மரித்த பிள்ளைகள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இந்த சரீரம் இருக்காது. அந்த சரீரத்தின் பேர் மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். என்ன சரீரம்? ஆமாம், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இனி மரணம் ஒரு நாளும் இல்லை. கவிதையால் சொல்லாமா? இப்படிப்பட்ட மேலான வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம அதிக நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு நம்ம காணப்படணும். என் ஆண்டுடைய வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து என் ஆண்டுடைய வல்லமையினால் நிச்சயமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கை எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உலகத்தில் இருக்கிற இந்த நாட்களில் எனக்கு துன்பம் இருக்குது, கண்ணீர் இருக்குது, வியாதி இருக்குது, பலகீனம் இருக்குது. ஆனாலும் என் ஆண்டவரை விசுவாசித்து கேட்கும்போது அவர் அதெல்லாம் மாற்றுகிறார், விடுதலை தருகிறார். விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிப்பவர்களுக்கு அது பலிக்கும், நம்புகிறவர்களுக்கு அது பலிக்கும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உண்மை என்று சிந்தித்து, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அதை வாயினாலே விசுவாசித்து அறிக்கை செய்து ஆண்டுடைய வார்த்தையை வாயிலிருந்து புறப்பட பண்ணணும். நம்பிக்கை இருதயத்தில் வாயில் புறப்பட பண்ணுகிற அந்த விசுவாசம்,
அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலே நம்ம தேவ மகிமையை காண முடியும். இப்போ இன்றைக்கு நம்ம விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த வல்லமைக்குள்ளாக நான் எப்படி போக முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் ஆசைப்பார். எல்லாரும் வாயத்திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவரே, நான் கடந்து போன ஆண்டவரே, உடைய மகிமையை காணணும். ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள் உம்மை கட்டியிருக்கவில்லை, எங்களையும் கட்டியிருக்க முடியாது. சரீர மரணம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் மறுபடியும் நீர் எங்களை உயிரோடு எழும்ப பண்ணுவீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். ஆண்டவரே, நீர் வானத்தையும் உம்மையும் படைத்த தெய்வமாக இருந்தாலும் கூட எங்களை உம்மோடு கூட வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லப்பட்ட இடத்துல உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவுனாலே சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனிதனாய் அனுப்பி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் மாம்ச சரீரத்திலே வந்து ஆண்டவரே, எங்களுடைய நாங்கள் சுமக்க வேண்டிய எல்லா பாடுகள், சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து நாங்கள் அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, பாவ மன்னிப்புக்கான ஒரு வழியை உண்டு பண்ணின நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதோடு முடிந்து விடலை தகப்பனே. நீங்கள் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இன்றைக்கு வரைக்கு ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியான வல்லமையை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் கொடுத்து வருகிற மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எப்படி உயிரோடு எழுந்தீங்களோ நாங்களும் ஆண்டவரே உயிரோடு எழும்பப்படுமையாய் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தீங்களே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் இரண்டாம் மரணத்தை மேற்கொள்ளாதபடிக்கு மரணத்தை ஜெயிப்பார்கள், மறுரூபமாக்கப்பட்டு உயிரோடு எழும்புவார்கள் என்கின்ற தேவனுடைய சித்தம் கடைசி நாளிலே எங்களை குறித்து இப்படி இருக்கிறபடினாலே அந்த ஸ்லாக்கியத்தை பெறும்படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது வைத்த அன்பினால இப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, சுமந்தீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை நீங்கள் எங்களுக்காக சமதரித்து வைத்த மேலான கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அதை பெற்று ஆண்டவரே பலனடைந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பிசாசின் வல்லமைகளை, தந்திரங்களை ஜெயித்து, இச்சைகளை ஜெயித்து, ஆண்டவரே சோதனைகளை ஜெயித்து, உம்முடைய வார்த்தையின்படி வார்த்தைகளை கொண்டு ஜெயித்து, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து காணப்பட மரணத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு பண்டிகை கொண்டாடுவதோடு மாத்திரமல்ல, ஒரு ஆலயத்திலே ஆராதனை அன்றைக்கு அட்டன் பண்ணும் என்கிற ஒரு காரியத்தோடு மாத்திரமல்ல, அதையும் தாண்டி அப்பா உம்முடைய சித்தம், பிதாவின் சித்தம், கடைசி நாளிலே நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற அந்த தயவுள்ள சித்தம் எங்கள் ஒவ்வொரு மேலையும் நடப்பித்து நாங்கள் நிச்சய காலமாய் உம்மோடு கூட இருக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து, அந்த மேன்மையை தந்து, நாங்களும் அநேகரை இந்த ரகசியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை சொல்லி அழைத்து வருவது உம்முடைய சித்தமாக இருக்கிறபடினாலே நாங்கள் அந்த நம்பிக்கையோடு கூட இதை நற்செய்தியாய் அநேகருக்கு சொல்லி உம்மண்டை வழிநடத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு தராதிருப்பது எப்படி? உலக காரியங்களை குறித்து அதிக கவலைப்படாதபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடிய மார்க்கத்தையும் நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் எதற்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டுமோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதை அதை உம்முடைய நீதியினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த சத்தியத்தை அறிந்து உம்முடைய நீதியை தேடி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரக்கூடிய தகுதி பெறுதலை அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதன்மைப்படுத்தி நாங்கள் வாஞ்சிக்க, தேட, அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆண்டவரே ஒரு புது சிந்தனையை, இன்னும் அதிக ஊக்கத்தை, திட நம்பிக்கையை ஆண்டவரே நீங்கள் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை தவிர்த்து வேறு உலக காரியங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போம் என்றால் ஆவியானவர் எங்களை உணர்த்தி உம்முடைய சித்தத்துக்கு நேராக திருப்பும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக்கிழமை எல்லாவற்றையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சுருக்கமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸோ ஜெனிஸ்டர் ஊழியங்களுக்காகவும் சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் சுருக்கமாக ஒரே ஜெபமாக பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இன்றைய நாளும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்து கத்தாவே அப்பா அவருடைய மரணத்தின் அப்பா அந்த உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய்
நீர் கொடுத்த இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்றவர்களை அருளாது இருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாக நாங்கள் நித்திய மரணத்துக்கு பங்கடையாதபடிக்கு தகப்பனே, எங்களை காத்து கொள்ளும்படியாய் தகப்பனே, உங்களுடைய சொந்த குமாரனும் பாராமல் அவரை நமக்காக நீர் ஒப்பு கொடுத்தபடியால் ஆண்டவரே, இன்றைக்கு அவர் உயிரோடு எழுந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. அந்த மகிமையின் சந்தோஷத்தை இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. விசேஷமாக இந்த நாட்களில் இந்த தேசங்களில் நாங்கள் பிழைக்க வந்த இந்த தேசத்தில் எங்களை ஒரு சபையாய் கூட்டி ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் உம்முடைய கிருபையினாலே ஏந்தி தாங்கி சுமந்து நீர் தப்புவித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஒரே குடும்பமாய் உம்மை உயர்த்தும்படி, உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு வழி வாசல்களை திறந்து கொடுத்து கர்த்தாவே, இவ்வளவாய் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிற உம்முடைய அநாதி திட்டத்துக்காய், தீர்மானத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக இந்த நாளும் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் அவர்களை பேர் பேராக ஆண்டவரே தகப்பனே அப்பா அறிந்திருக்கிறபடியால் தகப்பனே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் அப்பா, அவருடைய கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நம்முடைய அப்பா உம்முடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த வேளையில் ராஜா ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு புது உணர்வு, புது உணர்ச்சி, புது சந்தோஷம், மகிழ்ச்சியாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விசேஷமாக இந்த தேசத்தில் ஆண்டவரே எங்களை பிழைப்புக்காக கொண்டு வந்தீங்கப்பா. எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து மட்டுமாய் எங்களை காத்து வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாட்களில் ஆண்டவரே அநேகம் பேர் ஆண்டவரே அப்பா வேலை இல்லாமல் வேலைக்காய் காத்து கொண்டிருந்த ராஜா ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் ஏற்ற வேளையில் கிடைக்காததினால் பிள்ளைகள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கலாம் அப்பா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் சகலதையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, பிள்ளையோட தேவைகளை சந்திக்கப்படும்படியாய் அப்பா அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே, அவர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு உயர்வை, ஒரு ஆண்டவரே அப்பா நல்ல பொருளாதார வளர்ச்சியை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாட்களில் அநேக காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைந்தள்ளுங்க தகப்பனே. அப்பா நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சமாய் இருக்குமென்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்படியே ஆண்டவரே, திருமணத்துக்காக ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காக, வேலைகளுக்காக, ப்ரொமோஷனுக்காக, குடும்ப விசாக்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த நாட்களில் உம்முடைய மகிமை விளக்கும்படியாக நீர் வழி வாசல்களை திறந்து கொடுத்து கர்த்தாவே பிள்ளைகளை உம்முடைய சந்தோஷத்தினால் நான் மகிழ்ச்சியாக்கும்படியாக உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லா தடைகளையும் உறுதி போடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீரே போதுமானவராய், மருத்துவராய் இருந்து, பரம வைத்தியராய் இருந்து பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி உம்முடைய நாமம் உயர்த்தப்பட உதவி செய்யுங்க. விசேஷமாக உம்முடைய நாமத்தினாலே செய்யப்படுகிற சபையின் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக ஊழியம் உங்களுடையது கர்த்தாவே. அதை செய்ய வேண்டிய பலத்தை, செய்ய வேண்டிய ஆட்களை, செய்ய வேண்டிய வேலைகளை கொடுத்து நீர் மகிமைப்படும்படியாக உம்முடைய நாமம் உயர்த்தப்பட உதவி செய்யுங்க. விசேஷமாக எங்களுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆலயத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா வரும் நாட்களிலே ஆண்டவரே இன்னும் நாங்கள் மகிழ்ச்சியோடு, மன சந்தோஷத்தோடு, புகழ்ச்சியோடு உம்மை புகழ்ந்து ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற, திறந்திருக்கிற எல்லா வாசலுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே மன உற்சாகமாய் ஆலய கட்டுமானத்துக்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதித்து கர்த்தாவே அவர்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே கொடுக்க முடியாது இருக்கிற பிள்ளைகளும் ஏற்ற வேளையில் கொடுக்க உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் சகலதையும் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. ஊரில் விட்டு வந்தாலும் எங்களை குடும்பங்களையும் இந்த வேளையில் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் அவருடைய ஆவியில், ஆத்துமாயில்
தேவனே, உம்மை குறித்ததான உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைகள் கிரிய செய்யும்படியாய், அவர்களும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை அறிந்து கொள்ளும்படியாய் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே எந்த தீங்கான காரியங்களிலும் விழுந்து விடாதபடிக்கு உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்படி அவருடைய இருதயமாகிய பலகையில் உம்முடைய வார்த்தை எழுதப்படும்படியாக உமக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளை எப்பொழுதும் எங்கு சென்றாலும் காணப்படும்படியாய் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் மகிமையை கொண்டாடுவோம். நமக்கும் கூட அப்படிப்பட்ட மகிமை அடைந்த சரீரத்தை கொடுக்க அவர் வாஞ்சியுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் கூட உயிரோடு எழுந்திருப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நித்திய காலமாய் கிறிஸ்து இயேசுவோடு கூட இருப்போம் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா. ஆராதனை செய்கிறோம்.
எல்லாவற்றையும் ஜெயித்தவரே, சிலுவையிலே வெற்றி சிறந்தவரே, சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் துறந்தவரே, பிடுங்கினவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வல்லமையினாலே பிசாசின் தலையை நசுக்கினீங்களே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. எங்களுக்கு அதே நம்பிக்கைய விசுவாசத்தை சாட்சியை கொடுக்கும்படியான் நீங்க மரணத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடுதலையாக எழும்பினீரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறபடினால ஹல்லேலூயா. வியாதிகள், பலகீனங்கள், பேய்கள், அறிந்த அறியாத எல்லா விதமான கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேர்கள் எல்லாவற்றையும் விடுவிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, உலகத்தில் உயிரோடு எழுந்தவர்கள் யாரும் கிடையாது ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே உயிர்த்தெழுந்தவர்களும் ஆண்டவரே தங்கள் நாட்கள் நிறைவேறின பொழுது மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. நீரோ நித்தியமானவர், நித்தியமானவர். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீங்கப்பா. உம்முடைய அன்புக்காய், இரக்கங்களுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உயிர் தெழுவோம் என்கின்ற விசுவாசத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய உயிர்த்தெழுதல் இருந்தபடினாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு இந்த மாம்ச சரீரத்தோடு அல்ல, இந்த மாம்சமும் இரத்தமும் ஹல்லேலூயா நித்தியத்தை சுதந்தரிக்காது. உம்முடைய ஜீவ ஆவி எங்களுக்குள்ளே வரும் பொழுது நாங்கள் ஆண்டவரே ஜீவ ஆவியை பெற்று உயிரோடைந்து மறுரூபமாக்கப்பட்டு உம்மோடு கூட சேர்த்து கொள்ளப்பட்டு சதா காலமும் உம்மோடு கூட உயிரோடு இருப்போம், நித்தியத்திலே காணப்படுவோம். இனி எங்களுக்கு மரணம் கிடையாது, இரண்டாவது மரணம் எங்களுக்கு இல்லை என்கின்ற மேலான ஸ்லாக்கியத்தை எங்களுக்காக சிலுவை இரத்தத்தாலே சவதரித்து வைத்து தந்த உம்முடைய இரக்கங்கள், கிருபை, வல்லமைகளுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இப்படிப்பட்ட ராஜ மகிமை வல்லமை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க சுதந்திரித்து தந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. ஹல்லேலூயா. பொய்கள் இல்லை, வியாதிகள் இல்லை, பலகீனங்கள் இல்லை, வலிகள் இல்லை, வேதனை இல்லை, பயமில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு எங்களை அழைத்தீரே, உம்மோடு கூட இருக்கும்படிக்கு எங்கள் மீது அன்பு கொண்டீங்களே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உயிரோடு இருக்கீங்க, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரீங்க. உம்முடைய வார்த்தை, வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறுகிறது, உண்மையாக இருக்கிறது, என்றைக்கும் மாறாத சத்தியமான உண்மையாக இருக்கிறது. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்தியமானவரே, நித்தியமானவரே, பொய்யுரையாதவரே, பொய்க்கு பிதாவாகிய பிசாசின் தலையை நசுக்கினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, நீர் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும், எல்லா போராட்டங்களிலிருந்தும், எல்லா கண்ணீர் வியாதிகளிலிருந்தும், வேதனையிலிருந்தும் நீர் எங்களை விடுவிக்கிற விடுதலை நாயகன். உடைய வல்லமையினாலே, உடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், விடுதலை நாயகன் நீரப்பா. விடுதலை உம்மால் மாத்திரமே, உம்முடைய வல்லமையினால் மாத்திரமே, உம்முடைய இரக்கத்தினால் மாத்திரமே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார்.
தகப்பனே, என் வெற்றியை தருகிறவர், சாவிலிருந்தும் எங்களுக்கு வெற்றியை தருகிறவர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையும் வெற்றியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, பாடு மரணத்தினால, அந்த பரிசுத்த இரத்தத்தின் விடுதலையினால கொடுத்தவரே, கிறிஸ்து இயேசு வெற்றி சிறந்தபடியே நாங்களும் மரணத்தை ஜெயிக்க ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற மேலான உம்முடைய ஆலோசனைகளுக்காக, நியமங்களுக்காக, தகுதிப்படுதலுக்காக, அந்த விசுவாசத்திற்காக, அந்த நல்ல நம்பிக்கைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மரணமும் எங்களை மேற்கொள்ளாது. இந்த சரீர மரணம் ஒரு முறை வந்தாலும் ஆக்கினை திருப்பிலே நித்திய நரகத்துக்கு போகக்கூடிய 2ஆம் மரணம் எங்களுக்கு இல்லை. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. மரண பயம் முற்றிலுமாய் நீங்க கடவுது. நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காணப்படுவேன், அவருடைய வார்த்தைக்குள்ளே காணப்படுவேன், அவருடைய வார்த்தையின்படி நடப்பேன். இந்த உலகத்தில் மரணம் வந்தாலும் நான் பரதேசத்துக்கு போய் நான் ஆத்மா இளைப்பாரும். என் ஆண்டுடைய வருகையிலே நான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைப்படி நடந்து மரித்ததினாலே என் ஆத்மா உயிரோடு எழும்பியிருக்கும். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்திலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஒருவேளை என் ஆண்டுடைய வருகை சீக்கிரத்தில் இருக்கும் என்றால் நான் கிறிஸ்து இயேசுவின்படி நடக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்து சொன்ன வேத வார்த்தைப்படி நடக்கிறபடினாலே நானும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன். மறுரூப சரீரத்திலே அவரோடு கூட சேர்ந்து கொள்வேன். அதுக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில் மரணமே இல்லை, நித்திய வாழ்வு. ஹல்லேலூயா என்கின்ற கிருபையை வைத்திருக்கிறீங்களே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய இரத்தத்தால் சம்பாதித்த நித்திய ஜீவனின் மகிமைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்களும் அதே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் சொன்னபடி நடந்து உம்முடைய வார்த்தைக்குள்ளாக காணப்பட்டு உம்முடைய வார்த்தையின்படி நடந்து நாங்களும் உயிர் தழுவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். மரணத்தை ஜெயித்த நம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். சாத்தானின் தலை நசுக்கினுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகள் அதற்கு முன்பாக நம்முடைய சபையிலே சிமியோன் குடும்பத்தாருக்கு கொடுத்த புது குழந்தையை முதன்முறையாக சபைக்கு கொண்டு வந்தபடினாலே அந்த குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ணுவோம். ஏற்ற காலத்திலே கர்ப்பத்திலே பிள்ளையை காப்பாற்றி சுகமாய் ஏற்ற வேளையிலே தாயும் செய்யும் பிரித்து இந்த உலகத்திலே ஜெஃபியா கிரேசினை ஆண்டவர் பிறக்க செய்தார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சபையிலே காத்திருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளிலே முதன்முறையாக சபைக்கு பிள்ளையை கொண்டு வந்திருக்காங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை கிறிஸ்து இயேசுக்கு பிரியமாக வளர்ப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வளர்ந்து படித்தாலும் வேலை செஞ்சாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் என்பதை காரியத்தையும் நீங்கள் ஊட்டி வளர்ப்பீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளோ எல்லாவற்றிலும் பிள்ளைகள் நீங்கள் என்னென்ன போதிக்கிறீங்களோ அது உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்கள் நடப்பீர்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளையில் அருமையான பெற்றோர்கள் குழந்தை ஜெஃபியா கிளேசினைக்கு ஆண்டவரே ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நாங்கள் வளர்ப்போம் என்று உறுதி பண்ணினபடினாலே, ஒப்பு கொடுத்தபடினாலே நம்ம சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம் அருமையான குழந்தையுடைய ஆசீர்வாதத்துக்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆண்டவர், நல்லவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பிள்ளையை கர்ப்பத்திலே நீங்கள் காத்து கொண்டீங்க, எந்த காம்ப்ளிகேஷனும் வராதபடி நீங்கள் காத்து கொண்டீங்க, எங்கள் ஜெபங்களை கேட்டீங்க, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பிள்ளையை நீங்கள் கர்ப்பத்திலே முன்குறித்தபடினாலே நீர் பேர் சொல்லி அழைத்த பிள்ளையாக அருமையான குழந்தை ஜெஃபியா கிறிஸ்டினை நீங்கள் நினைச்சொருளி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை மகள் மீது நாங்கள் வரைகிறோம். நீங்கள் தகப்பனே நம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் பாதுகாவலை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். 91ஆம் சங்கீதத்தின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய கரத்தின் மறைவின் ஆண்டவரே பாதுகாவல். ஸ்தோத்திரம் தகப்பனே. நமக்கு பயந்த பிள்ளையை எப்படி ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் மகிமை
ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் கூட இருந்து தப்புவிக்கிற, ஆபத்தில் கூட இருந்து தப்புவிக்கிற மைமையான காரியங்கள், இன்னும் ஆசிரியத்தை உயர்த்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே மகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, விசேஷமாக உன்னத வல்லமையால் நீங்கள் பிள்ளை இடைகட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எப்படி நீங்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் நீங்கள் அநேகருடைய அன்பிலும் வளர்ந்தது போல பிள்ளையும் அப்படியே வளர்த்து நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுக்கு பயப்படுகிற பயத்தோடு எல்லா விதமான இம்மைக்கும் வறுமைக்கும் ஆவி ஆத்மா சரத்துக்கும் உரிய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள ஒரு பிள்ளையாய் நீங்கள் வளர்த்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய உன்னத வல்லமையால் சிறந்து விளங்கும்படியான பிள்ளையாக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, உன் பிள்ளைகள் எல்லாரும் பேர் பெற்ற பிள்ளைகளாக வளருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே, கொளுத்த கன்றுகளைப் போல ஆரோக்கியமாய் வளருவார்கள் என்ற வார்த்தையின்படியே நீங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உன்னத வல்லமையினாலும் பிள்ளையை நீங்கள் விசேஷித்த பிள்ளையாய் நீங்கள் பயன்படுத்துகிற பாத்திரமாய் உமக்கு மகிமையாக அனைவருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் பிள்ளையை வளர்த்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிபூர்ண கிருபை அருமையான குழந்தையோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான பெற்றோரோடு இருப்பதாக. இன்னும் குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளையோடு இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்புவிடுகிறோம். உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை மறுபடியுமாக அருமையான பிள்ளை மீது நாங்கள் வரைகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படி பரிபூர்ண கிருபை மகளோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவருடைய மகிமையின் வெற்றி, நமக்கும் வெற்றியில் பங்கு வச்சிருக்கிறாருங்கிற பெரிய காரியம். அல்லேலூயா. இதே மகிமையை நமக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்தில் கையை கொடுத்து வாழ்த்து சொல்லுங்கள். நாமும் உயிரோடு எழும்போன்னு சொல்லி வாழ்த்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாமும் உயிரோடு அப்படி சொல்லுங்கள். அல்லேலூயா. சரி, ஓகே, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு விசேஷித்த நாள். இது தவிர ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேத ஆராய்ச்சி ஜூமில் நடைபெறுகிறது. இரவு 7 முதல் 8:30 வரைக்கும் வேத ஆராய்ச்சி. உலகத்தரம் வாய்ந்த ஆராய்ச்சி, சாதாரண ஆராய்ச்சி கிடையாது. வந்து கலந்து கொண்டால் தான் தெரியும் உங்களுக்கு எப்படின்னு. பால்மோனி ஐயா ஒரு 3 PhD பெற்ற ஆள். அது மாத்திரமல்ல, இந்த ஊர் மதத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய வார்த்தையை விட்டு வெளியே போகாத சத்தியங்களை நீங்கள் இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் சபையில் உள்ள மக்களுக்காக மாத்திரமல்ல, தேவ சித்தத்தின்படி ஊழியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. சபை விசுவாசிகள் கூடி ஜெபிப்பாங்க. நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள். சபையாய் கூடி ஜெயிப்பது பெரிய ஐசிய அற்புதங்களை காண செய்கிறது. நம்ம ஜெபிக்கிறதுனால மாத்திரமல்ல, ஜெபிக்க வந்தவங்க வாழ்க்கையிலும் பெரிய மேன்மையை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இது தவிர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஆராதனை 9:30க்கும் மாலை ஆராதனை 7 மணிக்கும் நடைபெறுகிறது, 5 மணிக்கும் நடைபெறுகிறது. வேதாகம கல்லூரி பாடங்கள் 7:30க்கு ஆரம்பிக்கப்படுகின்றது. 7:30லேருந்து 8:30 வரைக்கும். ஆண்டவருக்கு சித்தமானால் புது பைபிள் காலேஜ் பேட்ச் 5th பேட்ச் வருகிற மே மாதத்தில் தொடங்குவோம். ஆகவே தயவுசெய்து நீங்கள் வேத வசனத்தில் அதிக ஆர்வம் உள்ளவர்கள், சொந்த தேசத்தில் போய் கூட படிக்கிறதுக்கு நமக்கு அலையணும், நமக்கு அதிக ஃபீஸ் கொடுக்கணும், இங்கே எல்லாம் ரொம்ப எளிதான காரியங்களாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நீங்கள் வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். ஆகவே தயவு செய்து நீங்கள் இப்படி ஆர்வமாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எளிதாக இருக்கும். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதையும் நீங்கள் மனதை வச்சுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் தயவுசெய்து காலை அல்லது மாலை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாகன வசதி தேவைப்படும் என்றால் நிச்சயமாகவே அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து தருவோம். ஆகவே நீங்கள் வந்து தயவு செய்து ஆலய முடிந்த பிற்பாடு நீங்கள் எப்படி இன்றைக்கி வந்தீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு வாகன வசதி ஒரு நாட்களில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். ஆகவே நீங்கள் முதல் குறித்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வோம். அதே போல் இங்கு ஆலயத்துக்கு வருபவர்கள்ட்ட வந்து ஒரு புஸ்தகம் ஒன்று கொடுப்போம். புஸ்தகம்னா அது என்ன அப்படின்னா, அடிப்படை உபதேசங்கள், கிறிஸ்து இயேசுவை குறித்து, அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து, நித்திய ஜீவன் பரலோகராஜ்யத்தை குறித்து வைக்கிறதான ஒரு அடிப்படையான சத்தியத்தை கொடுத்த ஒரு புக்கு உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் போகும்போது அதை வாங்கிக்கொள்ளலாம். வெளியே நம்முடைய சவால் வைத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் இதுவரைக்கும் புதுசாக வந்தவங்க, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது சொன்ன முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், ரிப்பன்டன்ஸ்.
அப்படின்னு சொன்னாங்க. அந்த முதல் காரியமே தெரியாத மக்களை நம்ம வந்து ஆலயத்தில் ஆராதித்தோம் என்றால் மற்ற காரியங்கள்லாம் புரியாது. உங்களுக்கு புரியும்படிக்காக, சத்தியங்கள் புரியும்படியாக, என்றும் மாறாத ஆண்டுடைய வார்த்தை புரியும்படியாக, இந்த வேத புத்தகம் நன்கு புரியும்படியாக, இதை புரிந்து நீங்கள் நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை, அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக, அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் கூட கொடுக்கிற ஆண்டுடைய கிருபை இரக்கத்தெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த ஒரு புஸ்தகம். அது வேத புத்தகத்தில் இருந்து மாத்திரம் எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகவே எந்த சபை சார்ந்த உபதேசமோ யாருடைய தனிப்பட்ட உபதேசமோ அங்கே கிடையாது. நீங்கள் அதை வாங்கி செல்லுங்க, படிங்க, அதன்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இது வரைக்கும் வாசிக்காங்க, தயவுசெய்து வாங்கி வாசிங்க. ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல்னு நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு முதல் எடுத்தவனே சரியான படியாக மனம் திரும்புவதில் நம்முடைய அடியை எடுத்து வைத்து கிறிஸ்து இயேசுக்குள் ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்க தேவன் நமக்கு பெரிய கிருபைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இப்போ எல்லோரும் எழுந்திருந்து அதே போல் ஆராய்ச்சி முடிந்த பிற்பாடு நம்ம எல்லாருக்கும் டின்னர் ரெடியாக இருக்குது, பார்சல் ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் வாங்கி சென்று செல்லும்படி உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்திக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லோரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலை பாடலாம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், பிறகு ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே
கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவரை நிறுத்துகிற நம்முடைய மகிமையும் வல்லமைக்காக அதற்கு என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ராஜா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவரை ஸ்தோத்திர ராஜாக்களாக ஆசாரியர்களாக உம்மோடு கூட இருக்கிற கிருபைகளை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை எப்படி நீங்கள் உயிர்த்தெழுதலில் முதற்பலன் ஆனீரோ நாங்களும் ஆண்டவரை எங்களுடைய வரிசையில் ஆண்டவரை உயிரோடு எழும்புவதற்குரிய தகுதி எங்கள் ஒவ்வொருவரிலும் உண்டாகத்தக்கதாக அதற்கேற்ற பரிசுத்தத்தோடு கர்த்தாவே ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் அந்த பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கிறிஸ்துடைய சாயலாக தேவ சாயலாக நாங்கள் மாற்றப்பட்டு கர்த்தாவே உமோடு கூட என்றென்றைக்கு இருக்கிற கிருபைகளை ஆண்டவரே நாங்கள் இந்த உயிரோடு இருக்கிற நாட்களை ஞானமாய் பிரயோஜனமாய் பயன்படுத்தி கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரிலும் அந்த உயிரோடு எழும்பதற்குரிய தகுதி ஆண்டவரை உண்டாகும்படியா அதற்காக மற்றவைகளை நஷ்டமும் குப்பையுமாக விட்டுவிட்டு தகப்பனே உம்மிடத்தில் நெருங்கி கிட்டி சேருகிற அனுபவங்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன்னுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியாக உற்சாகமாய் நாங்கள் ஆண்டவரே இந்த காணிக்கை நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பாத்தில் நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா நாங்கள் எங்களுடைய சரீரங்களை ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஆண்டவரை காணிக்கையாக இந்த நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கை கொடுக்க முடியாமல் கஷ்டத்தோடு வேதனையிலோடு ஆண்டவரே சம்பளம் கிடைக்காமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருகின்ற நாட்களிலே தடைப்பட்ட சம்பளங்களை நீங்கள் கொடுத்து நல்ல வேலைகளை நீங்கள் கொடுத்து ராஜா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆண்டவருடைய பணிக்கென்று கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரை நீங்கள் அவருடைய கைகளை திடப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வேதனைகளோடு பாரங்களோடு உடல் நலக்குறைவுகளோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுத்து கர்த்தாவே வருகின்ற நாட்களில் சாட்சியை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வெளியின் செய்திக்காக வருகிறோம். ஆண்டவருடைய தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஒவ்வொருடைய இருதயத்திலும் உடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை வல்லமையாய் கிரியை நடப்பிக்க ஒவ்வொருவரும் நன்கு கவனிக்க கர்த்தாவே எந்த சிந்தனை சுதலும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காக தேவன் தருகிறார் என்று சொல்லி அதை ஆர்வமாய் கேட்டு அதை ஒவ்வொருடையும் நாங்கள் இந்த வாழ்க்கையில செயல்படுத்த தேவரே கிருபை செய்வீராக. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக சிலுவை இரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் சரீரத்திலே இந்த உலகத்தில் மரித்தாலும் மறுபடியும் உயிரோடு எழும்பி உம்மோடு கூட நித்தியக்கிழமை இருக்க வேண்டும் என்று விரும்பி நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் தியாகத்துக்காகவும் சிலுவையின் பாடுகளுக்காகவும் இரத்த சிந்தினுடைய மகா உன்னதமான அன்புக்காகவும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தின் மகிமை மேன்மை நாங்கள் உயிரோடு எழுந்திருக்கும்படியாக உம்மோடு இருக்கும்படியாக வல்லமையோடு கிரியை செய்ய கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. அடியனை மூடி மறைத்து கொள்ளுங்க. நிர்விசாரங்கள் ஆண்டவரே, பல்வேறு விதமான கவலைகள் சிந்தனை சிறல் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கவனிக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த அந்தகார வல்லமையும் எங்களுடைய சிந்தனைகளை சுரடிக்காதபடி ஆவியானவர் ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இடத்தை முழுவதும் மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, சென்ற வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய மரணத்தை தியானித்தோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருந்த பொழுது ஆண்டவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சீஷர்களுக்கு போதித்த பொழுது அவர்களால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆகவே தான் பல்வேறு கேள்விகள் வந்தன. அந்த கேள்வி எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தாம் சொன்னபடியே நடந்ததுன்னு சொல்லி நிரூபித்தார். அல்லேலூயா.
அப்போ ஒரு பெரிய விசுவாசம், நம்பிக்கை நமக்கு தேவைப்படுது. பைபிளில் எல்லாம் எழுதப்பட்ட எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை. அவருடைய கல்லறை இன்றைக்கு அளவுக்கும் திறந்ததாக தான் இருக்குது. அல்லேலூயா. நாங்களாம் போய் பார்க்க கிருபை செய்தார், உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆண்டவர் சிலுவையிலே மரணம் அடைந்த பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்து நம்ம கடந்து செல்லுவோம். இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். உயிர்த்தெழுதலில் என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்து செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே தம்முடைய சரீரத்தை சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவரை யாரும் கொல்லவில்லை, கொல்ல முடியாது. நம் மீது உள்ள அன்பினால் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்தனாலே அவருடைய சரீரம் மரணத்தை நமக்காக ருசி பார்த்தது. அவருடைய ஆத்துமா அங்கு பரதீசுக்கு சென்றது. பரதீசு என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் மரித்தால் அவருடைய ஆத்துமா போகக்கூடிய இடம். லூக்கா 16 அந்த சத்தியங்களை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ரெண்டாவது காரியம் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு பரதீசு சென்றது. அவருடைய ஆவியும் கூட உயிர்ப்பிக்கப்பட்டு பரதீசுக்கு சென்று அங்கு 3 கூட்டத்தார் மத்தியிலே 3 நாள் ஆண்டவர் உபதேசித்தார், பேசினார். அல்லேலூயா என்று நம்ம வைத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. தன்னுடைய மரணத்திலே கூட அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் அங்கு நிறைவேற்றுவதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அவருடைய அந்த 3 நாட்களிலே ஆண்டவருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு அது பரதீசு சென்றது. இதைத்தான் அப்போஸ்தலர் 2:30-31 வாசிக்கிறோம். அது சங்கீதம் 16:10 தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம். அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நிறைவேறினது என்று நம்ம பார்க்குறோம். தாவீது இதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய சரீரம் பாதாளத்தில் விடப்படுவதில்லை, அவர் அந்த காரியத்தை அங்கு சங்கீதம் 16:10 சொன்னதை நம்ம பார்க்கலாம். எப்படி என்றால் தாவீது தன்னை குறித்து ஆண்டவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்குறோம். தாவீது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அழைக்கிற சங்கீதங்கள் எல்லாம் மேசியா சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே நடைபெறப்போகிற காரியத்தை முன் அறிவித்தலாக அந்த காரியங்கள் காணப்படுகிறது. அப்போது அங்கே சென்று பரதீசுக்கு சென்றது. பரதீசில் அங்கு ஏற்கனவே இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மத்தியில் அவருடைய சரீரமும் ஆவியும் இணைந்து அங்கு போய் பேசினது நம்ம பார்க்குறோம், பிரசங்கித்தார் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து ரெண்டாவது இதில் பார்க்கும்போது 1 பேதுரு 3:18 அங்கு ஆண்டவருடைய ஆவி, அங்கே சரீரமும் ஆவியும் தான் பேச முடியும். ஆகவே அந்த மரணத்துக்கு பிற்பாடு ஆண்டவருடைய ஆத்துமாவும் ஆவியும் சேர்ந்தது இருந்தது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார் அல்லது பிரசங்கித்தார் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 3:19 18-19 வாசிக்கும்போது 18 வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. அல்லேலூயா. ஒரு பெரிய நோக்கம், நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், நம்ம தேவனோடு கூட சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்போ ஆண்டுடைய மரணம் இருந்தால் கூட அவருடைய ஆத்மா ஆவி இணைந்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தது என்று நம்ம பார்க்குறோம். இந்த ஆவிகள் யார்? பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அல்லேலூயா என்று நம்ம வாசிக்கிறோம். சரி, இருக்கட்டும். அப்போ ஏன் போய் ஆண்டவர் அவளுக்கு சொல்லணும்? ஒருவேளை என்னுடைய நான் கேட்ட எனக்கு தெரிஞ்ச வெளிப்பாடு, நோவா பேழையை உண்டு பண்ணும் நாட்களில் எங்கள் பூமியில் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படலையோ அவங்களுக்கு சுவிசேஷம் போகும்படியாய் ஆண்டவர் சென்று பிரசங்கித்தார். அல்லேலூயா. இது ஒரு வெளிப்பாடு, ஒரு அசம்ஷன் சொல்ல முடியாது. இதுக்கு டைரக்டாக வசனங்கள் கிடையாது.
அநேக காரியங்கள் இப்படி தான் நம்ம ரகசியங்களை புரிந்து கொள்ள வேணும் சார். அப்போ அது ஒன்று. அதே போல் கீழ்ப்படியாத ஆவிகள் நம்ம பார்க்குறோம். அந்த ஆவிகளுக்கு ஆண்டவர் எச்சரித்தார் தான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இதே போல் ஆண்டுடைய சரீரம் அந்த 3ஆம் நாளிலே அந்த 3 நாளிலே அந்த சத்தியங்களை பேசி பிரசங்கித்து முடித்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ஆண்டுடைய ஆத்மாவும் ஆவியும் இணைந்து சரீரத்திலே வந்து இணைந்து ஆண்டுடைய சரீரம் உயிர் பெற்றது. அல்லேலூயா. இதை நம்புறதுக்கு சீஷர்களுக்கு மனமே கிடையாது. எவ்வளவு சொல்லியும் கேட்க மனல. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அது போக 40 நாளளவும் தன்னை உயிருள்ளவராக தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பித்து அவளை உற்சாகப்படுத்தினார். அவங்களுடைய சந்தேகங்களை எல்லாத்தையும் தீர்த்தார். அவளை உற்சாகப்படுத்தி உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் தெய்வத்துடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியான பெரிய கட்டளையை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. நாம் நிறைவேற்ற வேண்டிய கட்டளைகள் சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, நாமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கிற அப்படின்னாலே நமக்கும் இதே கட்டளைகள் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இது உயிர் தெழும்போது நடந்தது. சரியா? அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு புரிய வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் உயிரோடு எழும்பினாங்க, இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க பரலோகத்தில். அல்லேலூயா. நாமும் உயிரோடு எழும்பும்படியான ஒரு காரியத்தை வைத்திருக்காங்க. அல்லேலூயா. அப்போது அதுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்பெஷல் டே பிரசங்கம் வந்து ரொம்ப கஷ்டமான பிரசங்கம். அல்லேலூயா. மக்கள் எளிதாக சொல்லிடுவாங்க, பாஸ்டர் ஏற்கனவே கொடுத்தது தானே, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக கவனிக்க மாட்டாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இன்றைக்கு உங்கள் வார்த்தையை கொடுங்க, சபை மக்கள் கொஞ்சமாக கவனித்து கேட்கட்டும், வேலைலாம் பார்த்துட்டு வருவாங்க, டயர்டாகி வருவாங்க, ஏற்கனவே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் கொஞ்சம் கவனித்து கேட்குறதுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க ஆண்டவர்னு கேட்ட பொழுது கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்தார். குறிப்பாக ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக எப்படி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நிறைவேறிற்று, நம்முடைய உயிர்த்தெழுதல் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்ட காரியத்தை எப்படி நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்கிற ஒரு காரியத்தை இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் அனுபவத்தோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு வாஸ்தவம். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவீர்கள் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தில் லூக்கா என்னும் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேர் உயிர் தெழுதலின் பிள்ளைகள். என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. நம்ம எப்படி ஆகணுமா? உயிர் தெழுதலின் பிள்ளைகள் ஆகணுமா? அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம பார்ப்போம். லூக்கா எழுந்த சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வரைக்கும் நானே வாசித்துறேன். அந்த வசனம் முடிஞ்சால் போடுங்க, அதை நானே சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் இல்லை. லூக்கா எழுந்த சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. சரி, இது ஒரு தவறான டிரான்ஸ்லேஷன். ஓகே, நான் சொல்கிறேன் திருப்பி. அவருடைய சரியான டிரான்ஸ்லேஷனை அடுத்து வாசிங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. இனிமே அவங்க எப்படி இருப்பாங்க? தேவதூதனை போல இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இந்த உலகத்தாரை போல திருமணங்கள்லாம் இருக்காது. இதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். மறுமைனா உயிர்த்தெழுதல், சரியாக போட்டுடுங்க. மறுமைனா உயிர்த்தெழுதலை குறிக்குது. நம்ம மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற அதை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்புகிற பிள்ளைகள் இனி பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதில்லை. அந்த 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 அடுத்த உலகத்தில், அதாவது அந்த மறுமை அடைந்த பிற்பாடு உள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த டிரான்ஸ்லேஷன் இடத்துல நிறைய பேருக்கு குழப்பம் இருந்தால் நம்ம தெளிவாக்கி கொள்ளுங்க. இந்த பெண் கொடுப்பதும் இல்லை, பெண் கொள்வதும் இல்லை என்கிற ஒரு காரியம் மறுமை அடைந்த பிற்பாடு, மறுரூபமாக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த உலக திருமணங்கள் கிடையாது. உயிரோடு எழுந்த பிற்பாடு திருமணமும் கிடையாது, கணவன் மனைவி யாரும் தெரியாது. அல்லேலூயா. சரி, இது ஏன்னு பிற காரியங்கள் பார்ப்போம், இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமல்ல, இதில் எது நமக்கு தேவை? நாம் மறுமை அடைய, மரித்தோரிலிருந்து எழுத்துறதை குறித்து அடைய பாத்திரராக அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா? அல்லேலூயா.
இது தெளிவாக போட்டிருக்கு, அடைய பார்த்துடுறாங்க என்ன படுகிறவர்களோ அப்படின்னு. என்ன அர்த்தம்? அப்படின்னு நினைக்கணும். அல்லேலூயா. ஒரு சத்தியம் இருக்குது, அது மாதிரி நினைக்கணும், சிந்திக்கணும். அல்லேலூயா. நம்ம எழும்போமா? அப்படிலாம் நடக்குமா? நம்ம அதில் பங்கு பெறுவோமா? பங்கு பெறுவதற்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? தேடி பார்க்கணும். சபை வாக்குத்தத்தம் கர்த்தரை தேடுங்க, இன்னும் அதிகமாக தேடுங்க, பைபிளில் தேடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இதை எப்படி உறுதி பண்ணப்படுறது என்று பார்க்கும்போது 37ஆம் வசனத்தில், அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? தேவன் சொல்லும்போது மோசேட்ட தன்னை குறித்து சொல்லும்போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்கிறார். இவங்களாம் மரிச்சு போனாங்க உலகத்தில், ஆனாலும் வாழுகிறார்கள். அல்லேலூயா. என்னைத்தான் ஆண்டவங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க மரித்து மண்ணோட போனாங்கன்னா ஆண்டு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்கெல்லாம் மரித்து அவங்க ஆத்மா பரதீசில் இலை பாரி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சரி, எனவே தான் 32ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அவர் மரித்தோரின் தேவனாயிராமல். அப்படின்னா எந்த மரணம்? இந்த முதல் மரணம் சரீர மரணத்தை குறிக்கலை, இதையும் தாண்டி இன்னொரு 2ஆம் மரணம் இருக்குது. நியாயந்திருக்கப்பட்டு நித்திய நரகத்துக்கு போகக்கூடிய 2ஆம் மரணம் இருக்குது. அப்படி போகாதவங்க அப்படிப்பட்டவருடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லோரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே. அப்போ சரீரத்தில் இந்த மரணம் அடைஞ்சால் கூட அவங்க ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு அங்கு பரதீசிலே இளைப்பாரி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட உயிரோடு கூட அது காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போது நமக்கு தெரியணும், இதை குறித்து சிந்திக்கணும். நம்பர் 1, அல்லேலூயா, விசுவாசிக்கணும். நானும் போவன் நம்பணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வீட்டில் போய் வாசிங்க. அப்போ எப்படி தேவன் மோசேட்ட சொன்னாருங்கிற ஒரு காரியத்தை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் போய் வாசிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம ஓசியா தீர்க்கதரிசியில் எப்படி இந்த உயிர்த்தலை குறித்து வாக்கு கொடுக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை, எப்படி தம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துகிறார் என்கிற ஒரு காரியத்தை, தீர்க்கதரிசி மூலமாய் முன்னறிவிக்கப்பட்ட காரியத்தை எப்படி தன்னுடைய ஒரு வரலாற்று சம்பவத்தோடு கூட இணைத்து அப்படி இருந்த அப்படிப்பட்ட நாட்களிலே நடந்த காரியம். ஹல்லேலூயா. இப்போ வரும் நாட்களிலே அவருடைய வார்த்தையின்படி எப்படி நடக்க போகிறது என்ற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நடக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொரு விரும்புகிற தேடுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, நம்ம ஓசியா தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்வோம். யோசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அங்கே 1ஆம் அதிகாரத்தில் அங்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் நியாயந்திருக்க போகிற ஒரு காரியத்தை சொல்லி, அப்படிலாம் இருந்தால் கூட அல்லேலூயா என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேடுகட்ட பிள்ளைகளாக இருந்தால் கூட அவங்கள ஆசீர்வதிப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன், தயாராக இருக்கிறேன், அதுக்கான வழிகளை நான் சொல்லித்தரேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். யார் இவங்க? இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன், உலகத்தில் மக்கள் எல்லாம் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து தெய்வத்தை விட்டு பிரிந்த பிற்பாடு மறுபடியும் தெய்வத்தை தேட ஆரம்பித்த பொழுது அவங்க கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழித்து அங்கு ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி நடந்த வேலை மறுபடியுமாக ஆண்டுடைய இரக்கம் உண்டாயிற்று. பிற்பாடு அவங்களுடைய ஜனங்களுடைய எண்ணமெல்லாம் கேடும் திருக்கும் இருந்தபடினால மொத்த உலகத்தையும் ஜலத்தால் அழித்தார். அதுக்கப்புறம் ஒரு 7 பேரை மாத்திரம் ஆண்டவரை நம்பின ஒரு 7 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு 8 பேர், 7 பேரில் 8 பேர், நோவாவும் அவனுடைய 3 குமாரும் அவனுடைய மனைவிகள் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே 4 2 8 பேர். இவங்க மாத்திரம் இந்த உலகத்தில் புதிதாக அவங்க மூலமாக வந்த சந்ததி என்று நம்ம பார்க்குறோம். நாமும் கூட நோவாவின் வழி வந்த சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா.
அப்போ உலக மக்களில் இவங்கிட்ட பிரிஞ்சதான் பல்வேறு உலக தேசங்கள். இங்கே ஜாதிகள்னு போட்டுக்கிறது, நம்ம ஊர் ஜாதி கிடையாது, இது ஜாதிகள்னால் நேஷன்ஸ், தேசங்கள்னு அர்த்தம். ஒவ்வொரு தேசமும் உண்டாயிற்றுன்னு நம்ம பார்க்குறோம். சரி, அப்படிப்பட்ட வேளையில் ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போ ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடினா தன்னை வெளிப்படுத்துகிறாரு. நான் தான் உண்மையான தெய்வம் என்று வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தி அதே மாத்திரம் அல்ல, நான் சொன்னபடிலாம் நீ நடந்தன்னா நான் உன்னை ஆசிரிப்பேன்னு சொல்லி அவனும் தன்னை ஒப்பு கொடுத்து நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன்னு சொல்லி அதை நம்பி செய்தபடினாலே அவனுடைய சந்ததியை விசேஷித்த விதமாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவங்க வழி வந்தவர்களுக்கு பேர் தான் இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாமும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே நாமும் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் மாம்சப்பிரமாணமான இஸ்ரவேலர்கள் நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அப்போது ஏன் அப்படின்னா நாமும் கூட தெய்வத்தின் அன்புக்கு பாத்திரமாக மாறிவிட்டோம். அதனால தான் நம்ம ஆண்டவத்தை நம்ம வெளிப்படுத்தி அவரை ஆராதிக்கிற ஜனமாக நம்மை வைத்திருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் அங்கு இந்த ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய ஜனத்துக்கு சில காரியங்களை அவர் செய்கிறார், அதை ஞாபகப்படுத்துகிறார். அந்த காரியத்துக்கு நான் போகிறதில்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கி வீட்டில் போய் 1ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள். ஆனால் அந்த ஆண்டவருடைய கோபத்தை குறித்து ஏன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இது ஆண்டோடைய கோபம் இருக்கா இல்லையான்னு மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். அந்த காரியத்தை அறிந்து அதிலிருந்து நம்முடைய மனசை திரும்பணும். வாயை திறந்து அறிக்கை செய்யணும், அதை விட்டு விடணும். அப்படின்னா ஆண்டோடைய இரக்கத்தை பெறலாம். அப்போது இங்கு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மேலே கோபம் ஏன் வந்தது என்று நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு ராஜா இருக்கார், யெகூ என்று சொல்லி ஒரு ராஜா இருக்கார். அவர் மேலே ஆண்டவருக்கு ஒவ்வொரு ராஜாவை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தன்னுடைய ஜனத்தின் மேல் நிறைவேற்றும்படியாக வைத்திருப்பார். அப்போ இந்த ராஜாவை குறித்து நல்ல சர்டிஃபிகேட்டும் இருக்குது, கெட்ட சர்டிஃபிகேட்டும் இருக்குது. அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சான், ஆனால் ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடலை. அல்லேலூயா. நம்மளே அநேகரை போல் ஒரு நம்மளாம் முந்தைய அப்படி தான் இருந்தோம். ஒரு முழு இதயத்தோடு தேடணும், முழு இதயத்தோடு கீழ்ப்படிணும் என்கிற ஒரு காரியம் தெய்வத்தை வருத்த செய்கிற ஒரு பெரிய காரியம், நமக்கும் ஆண்டவருக்கும் பெரிய ஒரு தடையை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். அதை குறித்து ஆண்டவர் வருத்தப்படுறாங்க. ஆண்டவரை குறித்து ஒரு குணம் என்ன அப்படின்னா, அவர் உடனே தன்னை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு காலங்கள் வரும்போது அதையெல்லாம் நினைத்து விசாரிப்பார். அல்லேலூயா. இவன் சொன்னது சரிதானா, செஞ்சது சரிதானா, ஏன் நம்முடைய வார்த்தை விட்டு செய்யலை என்கிற காரியத்தை விசாரித்து நியாயம் தீர்த்து தண்டனை கொடுக்குற ஒரு காரியம் ஆண்டவருடைய குணம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வேளையில் தான் இந்த ஒரு இரத்த பலி என்று சொல்லுகிறார். இரத்த பலி என்று சொல்லும்போது அநியாயமாய் கொல்லப்பட்டவர்கள். ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம எல்லாரும் உன்னை போல பிறன நேசி. ஏன்னா நம்ம எல்லாரும் நோவேன் சந்ததியாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வழியில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சோதரன் சோரியாக இருக்கிறோம். அவள் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஐக்கியமாய் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கோம். இன்னும் சபையாக இன்னும் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினால் இணைக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. இப்படி எல்லாமே இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்து வார்த்தையாலே வந்த காரியமாக இருக்கிற அப்படின்னாலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஆண்டவர் இரத்த சிந்துதலை விரும்பாதவர். அல்லேலூயா. தன்னுடைய இரத்த சிந்துதலை விரும்பி வந்தவர். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிமை பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது அது மாத்திரமல்ல, ஆகவே அப்படிப்பட்ட நாளிலே அந்த ராஜாவைக்கு ஒரு பாடம் கற்பின்னு சொல்லி அந்த 5வது வசனம் போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன். அப்போது அந்த ராஜா தன்னுடைய ஜனங்களை குறித்த பெரிய நிறைய போர்ச்சல் இருக்காங்க, பலத்தை குறித்து இங்கே வில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் இப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி அவன் செயல்பட்டதுனால அந்த அவனுடைய வல்லமையெல்லாம் நான் பிடுங்கிக் கொள்வேன் அல்லது உடைச்சி போடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இதில் சொல்வதை நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் அன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம் 2ஆக பிரிந்தது. வடக்கு தேசம் தெற்கு தேசம் என்று. தெற்கு தேசம் யூதா தேசம் என்று பேர், வடக்கு தேசத்துக்கு இஸ்ரேல் தேசம் என்று பேர். வடக்கு தேசத்துக்கு சமாரியா தலைநகர், தெற்கு தேசத்துக்கு எருசலேம் தலைநகர்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே காலத்தில் இருந்த 2 தேசமாக இருந்தபடினால இந்த ராஜா இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் உடைய பக்கத்தில் உள்ள ராஜா இந்த
ராஜா அதே போல அந்த நாட்டில் இருந்த யூதாவின் ராஜாவுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வேன் என்றார். அல்லேலூயா. ஒரு ராஜா ஆண்டுடைய வார்த்தையை மீறினபடினாலே, ரத்தம் சிந்தினபடினாலே ஆண்டவர் தண்டிப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த யூதா வம்சத்தாருக்கும் நான் இரக்கம் செய்வேன். ஏன்னா தான் சொன்னபடி அந்த ராஜா ஜனங்கள் நடந்தபடினாலே, அப்போ அந்த காலத்தில் நடந்தபடினாலே இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்கள நான் எப்படி பாதுகாப்பேன் அப்படின்னா, வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனாலும் நான் அவளை ரட்சியாமல் அவளுடைய தேவனாகிய கர்த்தராலே அவளை ரட்சிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் அவளுக்காக யுத்தம் செய்தார். அல்லேலூயா. நம்முடைய போராட்டங்களில் நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்யணும். அல்லேலூயா. அப்படின்னு நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தணும், நம்ம பின்னால் இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வல்லமையை சக்தியை நினச்சி நம்ம முன்னால் நின்று ஆண்டவரை பின்னால் வச்சோம் அப்படின்னா நம்ம தோற்று போயிடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வேளையில் தான் மறுபடியும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்குறாரு. இறங்கி என்ன சொல்கிறாங்க? ஹல்லேலூயா. யூதா ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்றாலும் 10ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரின் தொகை யுத்தத்தில் குறைஞ்சி போனாங்க, மடிஞ்சு போனாங்க. அவங்க தொகை அளக்கவும் எண்ணக்கூடாதவும் கடற்கரை மணலை போல இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்றவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. கைவச்சியெல்லாம் சொல்லாமா? நம்மளும் அப்படி தான் இருந்தோம். நம்ம ஆண்டு சொன்னபடி நடக்கலை, தெரிஞ்சும் நடக்கலை, தெரியாமல் நடக்கலை. மொத்தத்தில் ஆண்டுக்கு பிரியமில்லாத ஜனமாக இருந்தோம். ஆனாலும் ஆண்டுடைய இறக்கும். ஹல்லேலூயா. என் ஜனமல்ல, நம்ம அம்மா அவங்க நம்ம பேரை போட்டுக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் இருந்தோம் நம்ம. ஹல்லேலூயா. இப்போ நமக்கு பேர் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். கவிதையெல்லாம் சொல்லாமல்? சரி. அப்போது இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. எப்படி அவர் பண்ணுவாராம்? 19ஆம் வசனம் 2:19 வாசிக்கலாம். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கு இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அல்லேலூயா. ஒரு தெய்வத்தை குறித்து சரியாய் அறியாத அப்படின்னால தான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதை சரி பண்ணி உன்னைய எப்படி மாற்றுவேன்? நீ என்னுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு தாண்டி, ஹல்லேலூயா, நித்திய விவாகம் என்கின்ற ஒரு காரியம், நித்திய திருமணம் என்கின்ற ஒரு காரியம். அல்லேலூயா. சபையில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய ஆண்டவரால் பாய்க்கப்பட்ட ஜனங்களாக இருந்தவர்கள் இப்பொழுது அவரோடு கூட இருக்கும்படியான இந்த நித்திய விவாகத்தை நமக்கென்று அவர் வைத்திருக்கிற கலைவத்தையா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, இதை கொஞ்சம் சரியான அர்த்தத்தில் புரியணும். ஹல்லேலூயா. விவாகம் என்றாலே திருமணம், திருமணம் என்றாலே உடன்படிக்கை என்று பேர். ஒரு கணவனும் மனைவியும் உடன்படுவதுக்கு பேர் தான் திருமணம். ஒரு ஆலயத்தில் அங்கே கணவனும் மனைவியும் அங்கே ஒரு உடன்படிக்கை செய்வாங்க. சன்னிதானத்தில் இப்படியாக நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்பேன், என்னுடைய ஆவி ஆத்மா சிறெல்லாம் உமக்கு தான் என்று சொல்லி கணவனும் மனைவியும் 2 பேரும் மாறி சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய சன்னிதானத்தில் சொன்னதை நம்ம எல்லாரும் காக்க வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சோதரம். கணவன் மனைவியில் பக்கத்தில் சண்டை வரலாம், வரும். ஆனால் வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உன் எரிச்சல் தனிய கடவுது. அல்லேலூயா. மனஸ்தாபம் வரலாம், கோபம் வரலாம், ஒரு ஆள் வாய்ஸை ரைஸ் பண்ணலாம், அடுத்த ஆள் ரைஸ் பண்ணலாம். அல்லேலூயா. எண்டு டைம் எப்போ? ஹலோ, என்னைக்கு? அன்னன்னைக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அல்லேலூயா. திருப்பி எடுக்கக்கூடாது. நீ அன்னைக்கு எப்படி சொன்ன, நீ எப்படி சொன்னால் அது போயிட்டு லைஃப் லாங்காக போயிட்டுருக்கும். அல்லேலூயா. அதனால் வேதம் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குது. அதுபடி நடந்தால் மெய் சமாதானம், சந்தோஷம். இதுபடி கேட்கல அப்படின்னா நித்திய நரகம் நம்ம தொடரும். அல்லேலூயா. சரி, அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? நித்திய விவாகம்னா அது யாருக்கும் ஆவிக்குரிய இந்த விவாகம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். அப்படின்னா அங்கே என்ன வருது? சரீரப்பிரகாரமான திருமணம் அல்ல, ஆவிக்குரிய திருமணம், ஆவிக்குரிய உடன்படிக்கை. அல்லேலூயா. அது என்ன உடன்படிக்கை? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாங்க, அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் வரப்போகிறாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து பூமியை ஆள போகிறாங்க. அல்லேலூயா. எனவே தான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்ந்த அவர் சொன்னபடி நடந்த பரிசுத்தவான்களை அவர் எடுத்துக்கொள்வார். அவங்க உயிரோடு எழுப்பப்படுவார்கள். மரித்தவரானாலும் இயேசு கிறிஸ்து சொன்னபடி நடந்தால் உயிரோடு எழும்புவாங்க.
அவர் வரும்போது இயேசு கிறிஸ்து சொன்னபடி நடந்தவங்களும் உயிரோடு எழும்புவாங்க. இவங்களுக்கு பேர் தான் ஒரு பரிசுத்தவான்கள் பரிசுத்த கூட்டம் மனவாட்டியாகிய சபை. அல்லேலூயா. புரியுதா? ரெண்டாவது திருப்பி சொல்லணுமா? அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் எதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி நடந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு உட்பட்டவர்கள். இவங்க மகிமையடைந்த சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போது இவங்க எல்லாரையும் ஆண்டவர் வரும்போது கூட்டிகிட்டு போய் பரதீசில் போய் அவங்கள வைப்பார். அப்போ அவங்க மத்தியில் அவர் உடன்படிக்கை பண்ணுவார். என்ன உடன்படிக்கை? நீங்கள் என் சொல்படி கேட்டதுனால, மரணம் பரிந்த உண்மையாக இருந்ததுனால, நான் ஆள போகிற 1000 அரசாட்சியில் நீங்களும் ஆளுகை செய்வீங்க. அல்லேலூயா. நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கலாம். 7, 8, 9. நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து. எப்படி துதி செலுத்தணுமா? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஹல்லேலூயா அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே, எப்படி பழைய நியமம் பாவ நிவாரணத்துக்கு ஆடு மாடு பலி செலுத்தப்பட வேணும், ரத்தம் சிந்தப்படணும். பாவம் செய்த மனிதன் ஆட்டு மாட்டு தலையில் வச்சு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அந்த ஆடு மாடு சுமந்து செல்லும்படியாக பலியிடும்படியாக இவன் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆடு மாடு பலியை ஏற்றுக்கொள்ளும், அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளுறதுனால அது கொல்லப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்படணும், அது பலிபீடத்தில் தடிக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து செய்ய போவதை முன் உதாரணமாய் நிறைவேற்றுவதற்காக தேவன் தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த நியமத்தை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட வேளையில் அந்த உலகை ஆளுகை செய்வதற்கு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு கூட்ட மக்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களை தெரிந்து கொண்டார். அப்போது இங்கே திருமணம்னு போட்டிருக்கிறது பேர் உடன்படிக்கை அப்படின்னா சரியாக புரியும். என்ன உடன்படுறது? நீங்கள் சொன்னபடி கேட்டதுனால இந்த உலகத்தை நீங்கள் இப்போ ஆளுகை செய்ய போகிறீங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போது அதுக்கு என்ன ஒரு காரியம் போட்டிருக்கு? அந்த ஆட்டுக்குட்டியானுடைய, அப்போ ஆட்டுக்குட்டியானா யார் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை கல்யாணம் ஆன பிறகு தானே மனைவியாக முடியும். இங்கே முதல்ல மனைவின்னு போட்டிருக்கிறது எப்படி? அல்லேலூயா ஸ்தோத்திரம். நேரில் அவசரமாக பார்ப்போம். இஸ்ரவேல், இந்த வேத புத்தகம் அதிகமாக எழுதப்பட்டது இஸ்ரவேல் மக்களுக்குடைய கலாச்சாரத்தை ஒட்டி எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மக்களுக்காக தான் வந்தார், அதான் மெயின். அதுக்கப்புறம் நமக்காக வந்த அந்த காலங்கள், ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், உன்னையும் உன் ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த எல்லா விதமான முதல் ஆசீர்வாதங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆண்டவர் அறியலை, பாவம், அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ அப்படிப்பட்ட வேளையில் இஸ்ரவேல் முறையின்படி என்ன அப்படின்னா, அங்கே ஒருவனுக்கு ஒரு மனைவியை நியமித்து விட்டால், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இவன் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்கிற ஒரு நியமம். நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்? நிச்சயதார்த்தம் பண்ணாலே அன்னிலிருந்து அந்த பெண்ணானவள் அவனுடைய மனைவி என்று அழைக்கப்படுவாள். அல்லேலூயா. நம்ம ஊர் கலாச்சாரம் வேறு, யூத கலாச்சாரம் வேறு. யூத கலாச்சாரத்தில் எழுதப்பட்டதுனால அப்போது இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆகிய பரிசுத்தவான்களுக்கு மணவாளனாக நியமிக்கப்பட்டு விட்டார். அல்லேலூயா. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் மணவாட்டி என்று போடப்பட்டிருக்குது. இது முக்கியமான காரியம், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையினாலே, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பரிசுத்தத்தை உடையவளாக அந்த ஆட்டுக்குட்டியுடைய மனைவி அப்படின்னா தனிப்பட்ட இதில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களின் கூட்டத்துக்கு பேர் தான் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி. ஆகவே நல்லா கவனிக்கணும், இது ஆவிக்குரிய திருமணம், தனிப்பட்ட ஒருவரை குறிக்காது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களின் கூட்டம் தான் மணவாட்டியாகிய கூட்டம், மணவாட்டியாகிய சபை. அல்லேலூயா. சரி, அவள் எப்படி ஆயத்தம் பண்ணால் பாருங்கள். 8ஆம் வசனம், சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் ஆயத்தப்படுவதற்கு என்ன வேணும்? நீதி. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் நீதி. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். சொந்த நீதியை பேசாதீங்க. நான் சொன்னதான் சரின்னு சொல்லி யாருங்க நம்ம பேசக்கூடாது. இனி நம்முடைய நீதி அல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்களோ அதான் நீதி. எனக்கு சரின்னு சொன்னதெல்லாம் நான் செய்வேன், பேசுவேன்.
இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க, அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இருக்கப்பட்ட மிக குறைந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்வதற்கான சில காரியங்களை நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவோம். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை ஆனால் தான் நமக்கு இது கிடைக்கும். அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக இருக்க முன்னால் மற்ற சில நிலைமைகளை குறித்து நம்ம பார்த்து சுருக்கமாக முடிப்போம். நேரம்லாம் காணாது, தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம தேவனுடைய பிள்ளையாக நம்ம மாறணும். ஸ்தோத்திரம். யோவான் 1:12 நம்ம எல்லாருக்கும் தெரியாதில்ல. முதல்ல நம்ம எப்படி மாறணும்? முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம யோவான் 1:12 எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அதை உண்மையாக பண்ணியிருக்கோமா, செய்திருக்கிறோமா என்று சொல்லி நாமே பார்த்து ஆராயணும். அல்லையா? ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நம்மளை கேள்வி கேட்கணும், நான் தேவனுடைய பிள்ளையா? அல்லையா? ஒன்று தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், அல்லது பிசாசின் பிள்ளையாக தான் இருக்கணும், தெரிஞ்சோ தெரியாமலோ. அல்லையா? பிசாசுடைய ஆளுகையில் உள்ள பிள்ளை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது என்ன பார்க்குறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்போ இயேசு கிறிஸ்து இரட்சகர், பாவத்தை மன்னிக்கிறவர் என்று அவர் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அப்படி என்றால் அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை, அவருடைய வார்த்தை மேலே ஒரு விசுவாசம். அந்த வார்த்தை மேலே உண்மையாகவே நம்பிக்கை விசுவாசம் இருக்கும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. இப்போ ரொம்ப எளிதானது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதெல்லாம் எடுத்து வாசித்து அதை குறித்து சிந்தித்து கீழ்ப்படியாத காரியங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக முதல்ல மாறுங்க. தேவனுடைய பிள்ளையாக மாறுங்க. இயேசு கிறிஸ்து தான் நியமிக்கப்பட்டவர். அவை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இந்த புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிற அப்படின்னாலே அதை வாசித்து அவருடைய வார்த்தை மேலே, அவர் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை விசுவாசம் இருக்கும் என்றால் அவருடைய வார்த்தை மேலே நிச்சயமாக விசுவாசம் இருக்கும். எனவே தான் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் சர்ச்சைக்கெலாம் வருவாங்க, ஆனால் ஆணுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? ஆணுடைய வார்த்தையுடைய செயல்பாடு அவங்க வாழ்க்கையில் இருக்காது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. சிறிய பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது, எல்லாமே ஆண்டவரை பிரிக்கிறது. அல்லேலூயா. சின்ன பகை, சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகனாக இருக்கிறான். அல்லேலூயா. கத்தி எடுத்து குத்தினாதான் கொலை, சுட்டாதான் கொலை, அவனை வெட்டி போட்டாதான் கொலை. தேவ நியமம், தேவ ஆலோசனை, தேவ கட்டளைக்குள்ளாக நம்ம வரப்படிக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படணும். அல்லேலூயா. நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு நம்மளை நியாயம் தீர்த்துட்டு, பிறரை நியாயம் தீர்த்துட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத சொன்ன வார்த்தையை செய்யாத பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சரி, முதல் தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவைக்கு மேலே விசுவாசம் வைத்து அவருடைய பிள்ளையாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. சரி, அடுத்தது நம்ம பார்க்குறோம், ஒளியின் பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36 வாசிக்கலாம். யோவான் 12:36. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இவைகளே இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? 36 இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களில் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். எந்த இருளிலிருந்தும் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். இப்போ உடைய வார்த்தையினாலே நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேத புத்தகம் மூலமாக நம்மோடு கூட இருக்கிறார். ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாக இருங்கள். மறுபடியும் இயேசு சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி வேதம் சொல்கிற விசுவாசி கிடையாது. ஆலயத்துலாம் வரல, நாங்கள் விசுவாசி. நீங்கள் பைபிள் சொன்ன விசுவாசியான்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை சிந்திக்கணும், அதை குறித்து அறிக்கை செய்யணும், வாயிலேருந்து புறப்பட்டு வரணும், அதுக்கு கீழ்ப்படியணும். இந்த 3 காரியம் இல்லைன்னா விசுவாசம் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மளை இருக்குதா என்று நம்ம பார்க்க வேண்டும். அப்போ இந்த ஒளியின் பிள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன போட்டிருக்கு? அப்படி இல்லை அப்படின்னா இருளின் பிள்ளையாக இருப்போம். 42 வசனம் போட்டிருக்கு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கீழ்ப்படிஞ்சமா இல்லையான்னு சொல்லி நம்மளே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அவிசுவாசம் இல்லாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதே போல் கிறிஸ்மஸ் அன்றைக்கு நம்ம பார்த்தோம், 3வது காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கு
பிரியமான பிள்ளையை நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படிலாம் நம்ம மாறி இருக்கோமா? ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல முடியுமா? இவன் எனக்கு பிரியமானவன், இவள் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார் என்றால் நம்ம ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட பிரியமான பிள்ளைகளாய் மாற வேண்டும். எப்படி ஒரு பிள்ளை அம்மா அப்பாவுக்கு சொல்படி கேட்குதோ அந்த பிள்ளை தான் அம்மா அப்பாவுக்கு அதிகமாக பிடிக்கும். நாமும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு அதிகமாய் உண்மையோடு வாஞ்சியோடு கீழ்ப்படிவோம் என்றால் நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்குள்ள காணப்படுமா? கிறிஸ்து இயேசுன்னு அவருடைய வார்த்தைக்குள்ள தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி, தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 இதில் அடிக்கடி சபையில் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் அந்த வசனத்தை மறுபடியும் நிறைய வாசி நம்ம கடந்து செல்லலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இந்த 3 சத்தங்களோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். எங்கிருந்து இறங்கி வருவார்? இறங்கி வருவார். ஆனால் பூமிக்கு வரமாட்டார். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி நடந்து மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிற, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ள காணப்படுகிற நாமும் உயிரோடு எழும்பி கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரமாட்டாங்க, மத்திய ஆகாயத்தில் தான் வருவாங்க. நம்ம தான் எதிர்கொண்டு போக போறோம். மறுபும் அடைந்த சரீரத்தோடு கூட நம்ம எதிர்கொண்டு போக வேண்டும். மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் அவரோடு கூட நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கவிதையில சொல்லுமா? நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா அதுக்கு பிறகு மரணமும் கிடையாது, பூமிக்கு மறுபடியும் வரவும் மாட்டோம். அல்லேலூயா. வருவோம், ஆரோட அரசத்தில் வருவோம். கர்த்தருடைய கூட இருப்போம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இனி நம்ம உயிரிழந்தோம்னா உயிர் திறந்தோம் என்றால் அல்லேலூயா, நம்ம கிறிஸ்து இயேசுவோடு கூட எப்பொழுதும் காணப்படுவோம். நமக்கு இனி மரணம் இல்லை. மரணித்தாலும் நம்ம உயிரோடு எழுந்து மறுபாகப்பட்ட சரத்தில் உயிரோடு எழுந்து அவரோடு கூட இருப்போம். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு காரணம், கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுகிற நாம், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற நாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இப்படி இருக்கும் பொழுது இதற்கு நம்ம தகுதியாக வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அதுக்கு அவர் சொன்ன காரியங்கள் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனத்தில் இருக்குது. அதை செய்வதற்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவை எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கிறிஸ்துவுடையவன், நான் கிறிஸ்து இயேசுவை எனக்கு உரியவர் என்று சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமா? அந்த 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் 1 சுய நீதியை உடையவனாயிராமல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னதை விட்டுட்டு தனக்கு தெரிஞ்சபடியெல்லாம் பேசிக்கிட்டு அல்லேலூயா நடக்கிற ஒரு கூட்டம் தான் சுயநீதியை உடைகிற கூட்டம். சுயநீதி ஆணுடைய நீதிக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது. அது அழுக்கான கந்த தூக்கி எரிக்கப்படவுமேயான ஒரு காரியமாய் அது இருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தேவ நீதியை குறித்து நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் அதுக்கு அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்ற பவுல் என்ன சொல்கிறாங்க? நான் உலகத்தில் உள்ள இது வரைக்கும் இதெல்லாம் மேன்மை நினைக்கணும், அதெல்லாம் விட்டு அல்லேலூயா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு எழும்பணும், அதுதான் என் வாழ்க்கையில் முதல் டார்கெட். அல்லேலூயா என்கின்ற ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாசி சீக்கிரமாக முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9, 11. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான. அப்போ கிறிஸ்து இயேசு மூலமாய்
தேவன் சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்கிற நம்புகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிப்பேன். எப்படி விசுவாசிப்பேன்? நான் முதல்ல அதை குறித்து சிந்திப்பேன், நான் எப்படி நடந்துக்கணும் இல்லையா. ரெண்டாவது, அதை வாயினால் அறிக்கை செய்வேன், என் வாயிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை புறப்படும். மூன்றாவது, என்னுடைய வாழ்க்கையில் அதை கீழ்ப்படிதலில் நான் கொண்டு வருவேன், கீழ்ப்படிவேன் என்கிற ஒரு காரியம். சரி, இது ஒரு காரியம். அடுத்தது நான்காவது காரியம் பார்த்தோம். இது தவிர நம்ம என்னன்னு பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் 3:10 வாசிக்கலாம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அப்போ நான் இப்படி இயேசு கிறிஸ்து வரும்போது நான் உயிரோடு எழும்பணும் அப்படின்னா நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் கைவத்தியால் சொல்லாமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லாத்தையும் ஜெயித்த வல்லமை. அல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய பிள்ளைக்கு பெரிய கவலை வரும், பிரச்சனையை பார்த்து கவலை வரும். ஆனால் என்ன விசுவாசம் வேணும்? என்ன ஆண்டவராகிய இயேசுக்கு இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லாம் கைவித்தியால சொல்லாமா? கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை. கை பிடிக்க மாட்டேங்க ஒருத்தரும். கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும். அது என்ன பாடுகளின் ஐக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிரான்ஸ்லேஷன் படி அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்ளவும். அல்லேலூயா. என்ன பண்ணுமா? அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்வது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யனால வரக்கூடிய பாடுகள், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படினால வரக்கூடிய பாடுகள், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அம்மா அப்பா பாய்க்காங்க, கூட உள்ளவங்க பாய்க்காங்க, இன்னும் அடித்து பற்றிடுறாங்க. ஆண்டவர் சோதரம் இப்படிப்பட்ட எல்லா சர்ச்சையும் சபையில் வச்சுருக்காரு ஆண்டவர் சோதரம். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் உறுதியை நம்பின அப்படினால அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுத்து விசுவாசத்தோடு நிலைத்தென்று அல்லேலூயா இன்றைக்கு நம்ம சபையில் இருக்காங்க, ஊழியமும் செய்கிறாங்க, கர்த்தர் பெரியாங்களை செய்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த பாடுகளில் துன்பத்தில் பங்கு கொள்வது பாடுகளின் ஐக்கியம். நல்லா யோசிச்சுங்க, இந்த பாடுகளின் ஐக்கியம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுக்காக, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை நிமித்தம், அவர் செய்கிற ஊழிய நிமித்தம், அதில் உறுதியாக இருக்க நிமித்தம் வருகிற பாடுகள் உண்டு. இந்த உலகம் பிசாசின் கீழே இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய வார்த்தை நடந்தால் பிசாசை ஜெயிப்போம், பிசாசை துரத்துவோம், பிசாசை வல்லமையை ஜெயிப்போம். நமக்கு எதிராக எத்தனை பில்லி சுனி வச்சாலும் ஒன்றும் உதவாது, ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. பிசாசு வந்து பார்த்து சொல்லும், இப்போ இந்த செய்வனை வச்சு அந்த வீட்டை நெருங்க முடியல, சுற்றிலும் அக்கினி எரியுது. அல்லேலூயா. நம்மளை பார்த்து பிசாசு அப்படி சொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது அவருடைய பாடுகளில் நம்ம பங்கு பெற வேண்டும். ஸ்தோத்திரம். பாடுகளின் ஐக்கியம் என்று நம்ம பார்த்தோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்னும் ஒரு 2 வசனத்தை வாசி முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 2:11-12 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:11-12. இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். ஆமென். அப்போ கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பிசாசுடைய தந்திரனது கண்ணின் இச்சை, மொபைல் ஃபோன்லேயே விழுந்து கிடக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுவும் பார்க்க தேவன் அறிவிக்கிற கருத்தெல்லாம் பார்த்து அதிலே கிடக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. நான் பார்ப்போம் இந்த தடவை முந்தி பெருசாக எழுதினேன், எழுதி மக்கள் கொடுத்தா படிக்க மாட்டாங்க. ரொம்ப சுருக்கமாக எழுதுறதுக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஞானத்தை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றுக்கு தேவன் தருவார். அப்போ மாம்சத்தின் இச்சை டெய்லி வீட்டுக்கு போகும்போது ஒரு கிளான்ஸ் விட்டு போனோன்னா இன்றைக்கி இந்த சிந்தனை நம்மளை மேற்கொண்டுதா இல்லையா என்கிற ஒரு தெளிவை, ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து தருவாராக. ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, அப்போது நமக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் கடந்து போகாமல் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளே நம்ம வர முடியாது. 2 தீமோத்தேயு 2:11-12 இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், உண்மையான வார்த்தை, நாம் அவரோடு கூட கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கள். ஏன்னா நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். இந்த தந்திரத்தில் விழுந்து கிடந்தோன்னா மாம்சத்தின் பெருமை, கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை எல்லாம் இருந்ததுன்னா, இல்லை ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நம்ம நித்திய ஜீவனை பெற முடியாது, உயிரோடு எழும்பப்பட முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த சாத்தானின் தந்திரத்தை அறிந்து அதை நம்ம வெளியே வரக்கூடிய அந்த புத்தி, ஞானம், வல்லமை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. 12 வாசிங்க. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்காக நம்ம பாடுபட்டு தான் ஆகணும், அதை சகிக்க வேண்டும்.
அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இப்படிப்பட்டவங்களாம் உயிரோடு எழுப்பி ஆண்டவர் அரசாட்சியில் அந்த உலக ஆட்சியில் நம்மையும் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் தம்மோடு கூட வைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை அந்தி கிறிஸ்து கடைசி காலத்தில் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியான அநேக காரியங்களை, இக்கட்டு நெருக்கத்தை, கட்டளைகளை அவன் கொண்டு வருவான். அப்படிப்பட்ட நாட்களுக்கு நம்ம தப்பி போகாதபடிக்கு இப்போ இருக்கிற நாட்களில் கிறிஸ்து இயேசுவுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம வருகையில் நம்ம ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய காலமாய் அவரோட இருப்போம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த நம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். எந்த போராட்டங்களையும், எந்த கண்ணீரையும், எந்த வேதனையும், முடியாது என்று சொல்லுகிற எந்த ஒரு காரியத்தையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சகல வல்லமை, பிசாசை ஜெயித்த வல்லமை இன்றைக்கும் எங்களுக்காக கிரியை செய்கிற அப்படினாலே, உண்மையாக இருக்கிற அப்படினாலே ஆண்டவரே, நாங்கள் எந்த போராட்டத்தையும் உடைய வார்த்தையை கொண்டு ஜெயிப்போம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி நடந்து நிலைத்தின்று நாங்கள் ஜெயிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை குறித்து சிந்திப்போம், விசுவாசிப்போம், நம்பிக்கை வைப்போம். வாயிலிருந்து அந்த வார்த்தை உடைய வாசனம் புறப்படும் ஆண்டவரே. புறப்பட்ட அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் ஆண்டவரே. இப்படியாக விசுவாசித்து, நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையாய் காண்பா என்று சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்களும் விசுவாசித்து மரித்தாலும் உயிரோடு எழும்பக்கூடிய மகிமை, நீர் வரும்போது உயிரோடு எழுந்து மறுரூபமாக்கப்பட்டு போகக்கூடிய அந்த மகிமையை, அந்த உயிர்த்தலின் வல்லமை எங்களை கிரியை செய்யும்பா. எப்படியாய் எங்களை உடைய பிள்ளைகள் என்று அழைத்தீரே, பிரியமான பிள்ளை என்று அழைத்தீரே. எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் சுயநீதியெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இச்சைகளுக்கு அடிமைப்படாமல் உம்முடைய வார்த்தையை மட்டும் மாத்திரம் நம்பி அதன்படி நடந்து எமக்கு பிரியமான பிள்ளை காணப்பட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உம்மோடு கூட நித்திய காலமாக இருக்கும்படிக்கு நீர் வைத்திருக்கிற மேலான கிருபை, இரக்கங்கள், தயவு, வல்லமையை நாங்களும் பெற்றுக்கொள்ள, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் அனுக்கிரகம் பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போல வேறு தேவன் ஆண்டவரே. எல்லாம் மரித்த ராஜாக்களும் ராணிகளும் இந்தியாவில் தெய்வமாக்கப்பட்டு அவளுக்கு கொண்டு கோயில் கட்டப்பட்டு இதனால பூசாரியாக இருந்து சம்பாதிக்கலாம் என்று எண்ணப்பட்ட ஆண்டவரே ஒரு பிசாசின் தந்திர கூட்டத்தினால இந்தியாவில் இத்தனை கோயில்கள் அப்பா செத்து போன ராஜாக்கள் ராணிகள்லாம் தெய்வமாக்கப்பட்டாங்க. நீரோ மெய்யான தெய்வமாக இருக்கீங்க ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மெய்யான தெய்வமாக அறிந்து கொண்டதற்காக, புரிந்து கொண்டதற்காக, நாங்கள் உங்களோட இருக்கும்படியே நீ தந்த எல்லா வழி வாசலுக்காக, ஆலோசனைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளை இல்லை, ஆனால் நீங்களும் இப்பொழுது நீங்கள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவீர்களப்பா. அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபைதாங்க அப்பா. இன்றைக்கி வந்த ஜனங்கள் சிந்திக்கட்டும், உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டும் ஆண்டவரே. பிரியமான பிள்ளைகளை மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கத்தக்கதான பிள்ளைகளாய் நீங்கள் அவங்கள தெரிந்து கொண்டு ஆசீர்வதிங்க. நாங்கள் உலகத்தை ஜெயிப்போம் ஆண்டவரே, சாத்தானை ஜெயிப்போம். எந்த ஒரு எங்களுக்கு எதிரான காரியத்தையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாங்கள் ஜெயிப்போம் என்கிற வல்லமையோடு கூட, கிருபையோடு கூட நீங்கள் எங்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. கண்ணீர் யாவையும் துடைங்க. இயலாது முடியாது என்று சொல்லி ஆண்டவரை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய நெருக்கத்தையும் சிறையிருப்பையும் மாற்றி கண்ணீரை துடைத்து ஆண்டவரை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் விசேஷமாய் பலகீனத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் கடந்து செல்லும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பூரண விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு கிரியை செய்கிற அப்படின்னாலே அது விடுதலையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. சமாதான சந்தோஷத்தை ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் கொண்டு வரட்டும். இன்று சொன்னபடி நடந்ததை பெற்றுக்கொள்ளட்டும். என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். அப்படி கிருபை இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற உயிர்த்தெழுதல், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நானும் உயிர்த்தெழுவேன். அவர் சொன்னபடி கேட்டு வார்த்தைக்கு உட்பட்டு நடந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு அல்லேலூயா இன்னும் அதிகமாய் உயிர்த்தெழுதலை குறித்து தேடும்படி ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைகளோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.